ஆஃபீஸ்க்கும் பசங்களுக்கும் லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடாம வந்துடுறாங்களா? அதுக்கு சிம்பிள் ரெசிபியில் கூட அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. அப்படி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு நல்லா செவக்க விடுங்க. இதில் 2 சின்ன பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு, இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க 1 கப் புதினா, ஒரு 1/2 கப் மல்லிச்செடி. இதே ப்ரிப்ரேஷனை நீங்கள் வெறும் புதினா வச்சு கூட செய்யலாம். இந்த புதினாவும் மல்லியும் சேர்த்து போடும்போது மல்லிச்செடியை விட புதினா கொஞ்சம் அதிகமாக போடணும், இல்லைனா மல்லியலை டாமினேட் பண்ணிடும். அதனால் புதினாவை அதிகமாக போட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு அந்த இலையெல்லாம் சுருங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுருக்கோம். அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை மட்டும் எடுத்து நல்லா கரைச்சி இந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஆற வச்சு திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த புளி போடுறதே இந்த பேஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்கிறது தான். நீங்கள் நைட்டே இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகம், இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக நான் 2 ஸ்பூன் வேர்க்கடலை போடுறேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்கும்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு தான் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் இந்த வேர்க்கடலை கூட அவாய்ட் பண்ணிட்டு நிறைய முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ அது கூட இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். அப்புறம் இதுலேயே ஒரு பாதி வெங்காயத்தை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கி வரணும்னு இல்லை, ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த திக் பேஸ்ட்டை இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப கலந்து விடணும்னு இல்லைங்க. லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டிங்கனாலே அந்த பேஸ்ட்டும் நம்ம தாளிப்பும் கொஞ்சம் கட்டியாக ஆகிடும். அந்த மாதிரி லைட்டாக கட்டி ஆகும் போதே நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்த சாதத்தை இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எந்த வெரைட்டி ரைஸ்னாலுமே வடித்த சாதத்தை ஆட் பண்ணுங்க, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த சாதத்தை நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷமாவது அப்படியே வச்சிருக்கணுங்க. பாருங்க, ஒரு சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான புதினா மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட் மட்டும் இருந்தால் போதுங்க, ரொம்ப குவிக்காக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.